தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 7/8/2025 இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிகளுக்கும் ஆசீர்வாதத்தின் நாளாக அமையப் போகிறது என்று மனதார வாழ்த்துகின்றேன். இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் எரேமியா 6:16 வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது. ஆண்டவர் கூறுவது இதுவே: சாலை சந்திப்பில் நின்று நோக்குங்கள், தொன்மையான பாதைகள் எவை, நல்ல வழி எது என்று கேளுங்கள், அதில் செல்லுங்கள், அப்போது உங்களுக்கு அமைதி கிடைக்கும் என்கின்றார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதரனே சகோதரியே, கர்த்தர் இன்று நமக்கு கூறும் நல் கிருபையின் வார்த்தை என்னவென்றால், நாம் நடக்கின்ற பாதைகளிலே நமது மனதிற்கு ஏற்றபடி நடக்காமல் நாம் நடக்கின்ற வழி, நாம் செல்கின்ற பாதை சரிதானா என்று விசாரித்து, கர்த்தரிடம் விசாரித்து நம்மிடமே நாம் கேள்வி கேட்க வேண்டும். நான் இன்று இப்படி பேசுகிறேனே, நான் இந்த செயல் செய்கிறேனே, நான் இப்படி நடந்து கொள்கின்றேனே, இது சரிதானா, அல்லது எனது பாதையை மாற்ற வேண்டுமா, எனது பேசுகின்ற பழக்கத்தை மாற்ற வேண்டுமா என்று நாம் விசாரித்து, எது நல்ல வழி, எது பிறருக்கு மகிழ்ச்சியை கொடுக்கின்றது, நம்முடைய எந்த செயல் பிறரை பாதிக்காமல் அவர்களுக்கு சந்தோஷத்தை அளிக்கிறது என்று கேட்டு அதன்படி நடக்கும் பொழுது பிறருடைய ஆத்மாவுக்கும் பிறருடைய மகிழ்ச்சிக்கும் நாம் காரணமாக இருக்கின்றோம். அதனால் கர்த்தர் நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் இளைப்பாறுதல் தந்து ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். பிரியமானவர்களே, ஆகவே இன்றிலிருந்து நாம் எந்த ஒரு செயல் செய்வதற்கு முன்பும் இந்த செயல் நல்லதா, பிறருக்கு தீங்கு விளைவிக்கின்றதா, அல்லது பிறரை பாதிக்கின்றதா, பிறரை கவலைப்பட வைக்கின்றதா என்று விசாரித்து நிதானமாய் நடந்து கொள்ள வேண்டும். பிறரை பாதிக்கின்றதாக இருந்தால் அதை உடனே விட்டுவிட்டு நாம் நம் வழியை பரிசுத்தப்படுத்தி பிறருக்கு நன்மை செய்கின்ற பாதையில் நடந்தோம் என்றால் கர்த்தர் மகிழ்ந்து நம்மையும் நம் சந்ததியும் ஆசீர்வதிப்பார். ஜபம். என் அன்பு தகப்பனே, இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலமாக நாங்கள் எங்களுடைய வழியை யோசித்து ஆராய்ந்து பார்த்து அது பிறருக்கு நன்மை விளைக்கின்றதா அல்லது பிறரை பாதிக்கின்றதா என்று கேட்டு விசாரித்து அதிலே நடக்கும் பொழுது, நல்ல வழியில் நடக்கும் பொழுது நீர் எங்களையும் எங்கள் சந்ததியும் ஆசீர்வதித்து இளைப்பாறுதல் தருவேன் என்று கூறின கிருபையின் வார்த்தைக்காக கோடி நன்றியப்பா. நாங்கள் இன்றிலிருந்து இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற யாரெல்லாம் நாங்கள் இனிமேல் எங்களுடைய ஒரு செயல் கூட பிறரை பாதிக்கக்கூடாது, பிறருக்கு மகிழ்ச்சி தரும்படி அளவில் வாழுவேன் என்று பிரதிக்கு எடுக்கின்றார்களோ எங்களுக்காக ஜெபிங்க. அதன்படி வாழ கிருபை தாங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமேன்.